ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாய் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலம் உங்களை நாங்கள் சந்திக்க கொடுத்த தேவ தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்க முடியாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களை காண்கின்றோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நல்ல நாளாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளிலே உலக செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து சென்று விட்டன. ஆனால் தேவன் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாளை, புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை நாங்கள் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி சொல்ல போகிறோம். ஏனென்றால் என் ஆண்டவர் எங்களை ஒருபோதும் மறவாத தேவன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகினால் என் தேவன் எங்களை ஒருவேளை கைவிடுவது போல இருந்தாலும் ஆனால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஆகினாலே நாங்கள் அந்த அருமையான ஆண்டவரை நாங்கள் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். என்னோட கூட நீங்கள் ஒருமனப்படுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே இந்த ஒரு மணி நேரத்தை என் தேவனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் அவர் தூரத்துக்கு மட்டுமல்ல, சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறத, இருவரோ மூவரோ என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடி அவருக்கு பெரிய ஒரு ஜனம் தொகை முக்கியமல்ல, ஒரு பெரிய கட்டணம் முக்கியமில்லை. என் தேவனுக்கு தேவையானது ஒரு மன ஆவியோடு கூட நாங்கள் ஒருமனப்படுகிற இடத்திலே என் தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆயினாலே அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனை நாங்கள் ஆராதிப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைப்போம். இதிலே இந்த நாளிலே என்னோட கூட நீங்கள் ஒரு சங்கீத வார்த்தையை நாங்கள் வாசிப்போம், தியானிப்போம். அங்கே சங்கீத வார்த்தை சொல்லுகிறது, 92வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் எத்தனை இன்பமும் நன்மையுமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆயினுடைய அருமையான தேவ பிள்ளைகளை, நாம பாடுகள் வேதனைகள் எவ்வளவு வந்தாலும் நம்முடைய கர்த்தரை நாம துதிப்பதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரத்திலே நாங்கள் சோர்ந்து போவோமாக இருந்தால் அது எங்களை வியாதிக்குள்ளாய் கொண்டு செல்லும். ஆனால் இந்த நேரத்திலும் நாங்கள் கர்த்தரை ஊக்கமாய் உற்சாகமாய் நாங்கள் துதிக்கிற பொழுது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவார். எங்களை அவர் வழிநடத்துவார். இன்றைக்கும் தேவன் உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய நாமம் ஒன்று உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. அந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பொழுது அவர் வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை நீங்கள் எங்கே உயர்த்துகிறீர்களோ உங்கள் நடுவிலே நான் இறங்கி வருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆயினாலே என் தகப்பனுடைய நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களை நாங்கள் இணைந்து உயர்த்தி மகிழ்வோம். ஹல்லேலூயா. நாமம் உயரணுமே,
என் தேவாதி தேவனே, உம்முடைய நாமம் உயரணும், உம்முடைய அரசு வரணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படணும் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் கலங்கி கண்ணீரோடும் வேதனையோடும் வியாதிகளோடும் ஆண்டவரே அப்பா, ஆறுதலின்றி ஆண்டவரே தேர்தலின்றி தவிக்கின்ற இந்த நாட்களிலே என் தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்றுவீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. என் கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து என் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. என் கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேளையிலே நம்மோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பரலோக தேவனே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்றைய நாளிலே இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. சாத்தான் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவானாக ஆண்டவரே. ஒருவேளை அவன் ஆலயங்களை மூடலாம், ஆராதனைகளை நிறுத்தலாம், ஆனாலும் என் கர்த்தரோ நீரோ ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரை இருந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பெருமை தந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அவ்வளவு பெரிய தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றிகளோடு நாங்கள் ஆண்டவரே கனம் பண்ணுகிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
யோசுவா சொன்னார், ஆண்டவரே நானும் என் வீட்டாரமா வென்றாலும் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், கர்த்தரையே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் கொடுத்த நாட்கள் ஆண்டவரே முடியும் வரை, நீர் தந்த ஈவன் நம்மை விட்டு பிரியும் வரை என் தேவனே உண்மையே ஆராதிப்போம். ஆண்டவரே நீர் ஆராதனைக்கு பிரியமுள்ள தேவனப்பா, ஆராதனைக்கு உரியவர் நீர்தான். ஆண்டவரே என் கர்த்தரே ஆராதனைகளிலே வாசம் பண்ணுகிற என் தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, சாவாமை உள்ளவரப்பா, எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா மன வேதனைகளோடு ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை இருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே என் தேவனே உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய வல்லமைகள் இறங்குவதாக. ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் என் தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே ஓ சந்தர வர 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 வரியல வரக்கர வர ஓரமா சீக்கர வர வரியந்தர வஷோர வரமா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆண்டவரே எல்லாம் கூடும். தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே
தகப்பனே, எதிர்க்கிறவர்கள் எங்கள் முன்பாக வரலாம் ஆண்டவரே, தடுக்கிறவர்கள் எங்கள் முன்பாக இருக்கலாம் ஆண்டவரே, தள்ளி விடுகிறவர்கள் எங்களுக்கு முன்பாக நடக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீரோ எப்பொழுதும் எங்களை அழைக்கிற தகப்பன் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள் என்று நீர் கேட்ட பொழுது ஆண்டவரே, உம்முடைய சீசர்கள் அவர்களை தடை பண்ணினார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் அவர்களை உம்மிடத்திலே அரவணைத்தீர், உம்மிடத்திலே வரவழைத்தீர் அப்பா, அன்பு காட்டினீர். இஸ்ரவேலின் தேவனே, நீ தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எங்களுக்காக ஆண்டவரே இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்திலே அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வேண்டும் தானே ஆண்டவரே அப்பா, அதற்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். என் தகப்பனை இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரை பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரை வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தாவே ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. ஒருவரும் அழிந்து போவது உமக்கு சித்தமில்லையே. என் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே அப்பா, எங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் கர்த்தாவே, யார் யார் ஆண்டவரை வேதனைகளோடு வியாதிகளோடு ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அவரோடு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் நோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்தணும், வழிநடத்துவீராக, வழிநடத்துவீராக. நன்றி ராஜா, நன்றி ராஜா.
துதியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. ஆராதிப்பேன், சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதிப்பேன் இயேசுவை. எந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம் அப்பா. அதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நெருக்கங்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் வந்தாலும் என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆராதனைக்கு பாத்திரரும் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எவ்வளவோ நெருக்கப்பட்டார்கள், உம்முடைய ஜனங்கள் எவ்வளவோ ஆண்டவரே இடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்த பொழுது கர்த்தாவே அங்கே விடுதலையை நீர் கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் இந்த தேசத்திலே விடுதலை கட்டளை இடப்படுவதாக. ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் நொறுக்கப்படுவதாக. எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை தேசத்தினால் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்மை காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் உணரட்டும். சர்வ வல்லவர் என்பதை உணரட்டும். என் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை இவர்கள் காணும்படியாக என் கர்த்தாவே உம்முடைய கரங்களை விரிப்பீராக ஆண்டவரே. இந்த பூமியிலே உம்முடைய கரங்களை நீட்டுவீராக. பிசாசின் ஆண்டவரை பொல்லாத ஆவிகளை கட்டுவீராக இயேசுவே. ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக உம்மை நாங்கள் நன்றிகளோடு துதிக்கிறோம். என் தகப்பனே, ஆராதனை வேளைகளிலே எங்களோட கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோட கூட இடைப்பட்டீரப்பா. எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய தேவ ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாயின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிறார், தொடர்ந்து வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளில் தாமே நாங்கள் ஒரு நல்ல ஆராதனைக்கான கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் நன்றியுள்ள மனதோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டவர்களாக அன்று நாங்கள் பார்த்தா நோபாவின் காலத்திலே கூட இப்படித்தான் அவர்கள் தனிமையாக்கப்பட்டு அந்த பேழைக்குள்ளாக அங்கே இருந்தார்கள். ஆம், அதே போல ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் என்று நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே வேக வேகமாக பணம் தேடுவதிலும் படிப்பு காரியத்திலையும் நாங்கள் அநேக விதமான காரியத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நோவா காலத்திலே நடந்தது போல எங்களுக்கும் நடக்குமா என்று சொல்லி ஒரு சிந்தனை எங்கள் மனதில் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில், எதிர்பார்க்காத ஒரு தருணத்திலே, எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து இப்படி ஒரு காரியத்தை இங்கே அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலும் எல்லாரும் சொல்கிறார்கள் கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறார். எப்படி கர்த்தர் இதை கர்த்தர் செய்வதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. இது ஆண்டவர் எங்களுக்கு அனுப்பிவிடவில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய சொந்த ஆசையினாலே ஏவப்பட்டவனாக அங்கு அவன் கிரிய செய்கிறபடியால் தான் இந்த பாவங்கள், இந்த தேவையில்லாத காரியங்கள் இங்கே நுழைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை அழகாக படைத்தார், அதுல சகல வளத்தையும் கொடுத்தார். ஆனால்
மனிதன் தனக்கு தேவையான காரியங்களை செய்யும் படியாக அநேக காரியங்களை அழித்து போட்டான். அப்ப இந்த பூமியில என்ன செய்தது? அந்த அழகான பூமி, அங்கு ஏதேனில படைக்கப்பட்ட அந்த பூமி என்ன செய்தது? இப்பொழுது அது ஆண்டவர் படைக்கும் முன்பாக அது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. ஆனா இப்பொழுது ஆண்டவர் படைத்த இதுல இருந்து அது எத்தனையோ தங்கிவிட்டு, இப்போ குளோபல் வார்மிங் என்று சொல்லி கதைக்கிறாங்க. வெள்ளங்களும் சீசன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா அந்தந்த காலத்துக்கு இல்லாதபடிக்கு இப்படியான மாற்றத்துக்கு காரணம் மனிதன் தானே ஒழிய இது தெய்வம் செய்ததில்லை. மனிதன் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பினாலே அவன் தெரிந்து கொள்ளுகிற அந்த காரியம் தான் அவனோட வாழ்க்கையில அவனுக்கு முடிவை கொண்டு வருகிறது. சரி, இது என்னுடைய தலைப்பாளர். இன்றைய நாளிலே நாங்கள் இன்றைய நாளில கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நோவாவின் பேழைக்குள்ளே அவர்கள் அங்கு பிரவேசித்த போது அவர்களுக்கு தனிமையாக்கப்பட்டார்கள். அவர்களும் மிருகங்களும் தான் அங்கு இருந்தது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே ஒரு 2 வீக்ஸ் 2 கிழமை அப்படியா தான் நீங்க எல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எத்தனை மாதங்கள் அங்கு இருந்து அங்கே அடைக்கப்பட்ட அந்த குடும்பங்களோடு, அதுவும் மிருகங்களோடு மூடப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க எவ்வளவு சைக்கலாஜிக்கலா எஃபெக்டடா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமா, அவர்கள் மட்டுமே காப்பதற்காக அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்தபடியா. இப்போ அதனால தான் இந்த நாளில அநேக எங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாரும் பெரியாக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த பெரியாக்களே என்ஜாய்ட்டி, எல்லாரும் பயந்து கொண்டு ஐயோ இது எனக்கு தொத்திருமோ, இல்லாட்டி இவருக்கு வந்துடுமோ, எங்கள் சொந்தங்களுக்கு வந்து விடுமோ என்று சொல்லி நாங்கள் பயன்படுகிறோம். ஆனால் சிறு பிள்ளைகள் மனதில் இன்னும் பெரிய என்சைட்டியா இருக்கும். அவங்களுக்கு அது எப்படி அதை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அநேக காரியங்களை வீட்டிலே அவர்கள் செய்வார்கள், குலப்படிகளை செய்வார்கள். அப்படியான காரிய நேரத்தில் நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை அவர்கள் வழிநடத்த வேண்டும், அவர்களுக்குரிய காரியங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்க முன்பாக நாங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை கொண்டு தான் இன்றைய அதாவது இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் எங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வரை. அது ஒரு பெரிய லாங் வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் கூர்மையாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், தயவுசெய்து எனக்கு நீங்க ஒரு கதை வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து 9ஆம் வசனங்கள் வரையிலும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் படி. இங்க கற்பனை கொடுக்கப்படுகிறது. தனியா யாரு பெரியாக்களுக்காக கொடுக்கப்படுகிறதா? என்ன சொல்லப்படுகிறது? நீயும் உன் பிள்ளைகள் குமாரனும் குமாரத்திகள் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அது இது நாங்கள் உபாகமத்திலிருந்து வாசிக்கிறோம். டியூட்டரோனமி 6:1-9.
அடுத்து தொடர்ந்து வாசிங்க, 9 வரைக்கும் வாசிங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை நீ உன் வீட்டில் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இங்கே கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அங்கு ஆண்டோட கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு, அது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளில் முதல் படியாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், சிறு குழந்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக தேவனுக்காக சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னா, இன்றைய நாளில நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் என்ன, தாயும் தகப்பனும் அவர்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தாய் தகப்பன்கள் நாங்கள் சர்ச் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களை ரிசர்ச் மூலியமா கூட அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். இப்போது எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து பிரைமரி கேரர்ஸ். அப்போ அவங்க தான் அவங்களுக்கு பேசிக்கா சொல்லி கொடுக்கறது. ஆனா இப்ப என்ன செய்யறது, இப்ப செகண்டரி பர்சன்ஸ், செகண்டரி கூட இல்ல, நீங்க செகண்டரி பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதாவது முதல்ல தாயின் தகப்பனும், பிறகு சுற்றி இருக்கிற ஃபேமிலி, அதுக்கு பிறகு என்ன செய்யும், அதுக்கு பிறகு தான் சுற்றத்தார், அதுக்கு பிறகுதான் டீச்சர். ஆனால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாய் தகப்பன் தங்களுடைய கடமைகளை விட்டு அவர்கள் சர்ச் அதை பார்த்துக்கொள்ளும், இல்ல ஸ்கூல் அதை பார்த்துக்கொள்ளும், நாங்க அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆனா தேவனுடைய வார்த்தை நாங்க எல்லாத்தையும் என்ன செய்யறோம், சர்ச்ல வந்து இட்ஸ் கோன் ஃபார் ஆஃப் தி லிமிட். அதாவது சர்ச்சுக்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஒருக்கா என்ன பிள்ளைக்கு இதை சொல்லுங்க பாஸ்டர். ஏனென்று சொன்னால் தாயின் தகப்பனுக்கும் அங்க பிள்ளைகளோடு கூட ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, பிள்ளைகளோடு கூட எதையுமே அவர்கள் சொல்ல கூட பயப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அப்ப நாங்க பாக்குறோம் இந்த வசனத்துல எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்ன செய்யணும், நாங்க எக்ஸ்டெண்டட் ஆட்களுக்கு, மற்றவங்களுக்கு தேவையில்லாத ரிசோர்ஸுக்கு இப்ப நாங்கள் அதை கொடுக்கிறபடியா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அது அல்ல. பேரண்ட்ஸ் தான் பிரைமரி கேர் பண்ணணும், அவங்க தான் எல்லா காரியங்களும். இப்ப வீட்டுல பிள்ளைகள் இருக்கும்போது தான் சிலருக்கு ரொம்ப தலையடியா இருக்கும். நாங்க ஹொலண்ட் தேசத்துல இருக்கும்போது எங்களுடைய 3 பேரும் சின்ன ஆக்கள், எல்லாரும் அடுத்தடுத்து சின்ன ஆக்கள். அப்ப ஸ்கூல் லீவா இருக்கும்போது நாங்க எல்லாரும் ஃபன்னா விளையாடி கேம்ஸ்களை செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனா மற்ற பேரண்ட்ஸை கேட்டா, ஐயோ ஸ்கூல் லீவ் வரப்போகுது, எங்களுக்கு பெரிய தலையடி, பிள்ளைகள் வீட்டுல இருக்க போகுதுன்னு. I never felt like that. அப்படி எங்களுக்கு வீட்டுல இருக்க போது என்ன செய்ய, எங்களை வீட்டுல பிள்ளைகள் இருந்தா தான் சந்தோஷம். அவங்கள நாங்கள் வழி நடத்துறது, அவங்களோட கூட நாங்கள் இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதும் மட்டுமல்ல, பெரியவர்களா இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷனை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இப்ப பார்த்தா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் ரொம்ப கேர் எடுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பூக்கண்டை நீங்க வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு கிழமை மட்டும், ஒரு கிழமையில ஒரு நாள் மாத்திரம் தண்ணி ஊத்தி இல்லைன்னா பசலை போட்டால் அது வந்து உயிர் வாழ முடியுமா? இல்ல, நிச்சயமாக முடியாது. அதை ஒருத்தர் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு பூக்கண்டை வீட்டில் வைத்திருப்போம் என்றால் அதை ஒவ்வொரு நாளும் அதுக்கு நாங்கள் தண்ணி விடுவோம், அதை பார்த்து கொள்வோம், படுத்த இலைகளை பிரித்து விடுவோம். அப்படி அது யாரால செய்ய முடியும்? தனியா பேரண்ட்ஸால மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், சில நேரம் நாங்க அதை பேரண்ட்ஸ் were called to be the chief, அதாவது டிசைபிள் பண்றது, பிள்ளைகளை டிசைபிள் பண்றதுக்கு அவங்க தான் சீஃப், அவங்க தான் முதல்ல, which would make it easy for the children to follow the lifestyle demonstrated by them. என்ன சொன்னா, ஒரு பிரத்தி ஒரு ஆள் வந்து சொல்லுறதுக்கும் ஒரு தாய் தகப்பன் சொல்லும் போது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு எப்படி அந்த பிள்ளை வளர்ந்து வர அந்த முறையும் தெரியும். இப்ப பாருங்க, எங்களோட பிள்ளைகள் வந்து எங்க கூட்டத்துல நின்றாலும் நான் ஒரு தூரத்துல இருந்து ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு தெரியும் ஏன் பாக்குறாங்க. இப்ப நீங்க இதே ஒரு இன்னொரு பிள்ளைய பாருங்களேன், அது ஏன் பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு தான் ஒரு பிள்ளைகளுடைய குறைகள் இல்லைன்னா அவங்களை எப்படி நாங்க வழிநடத்த முடியுங்கிற காரியம் முடியும், அப்ப தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யணும், நாங்க 2 காரியம் பிள்ளையா செய்யறோம். நான் முதல்ல சொன்னேன், முதல் என்னென்றால் இது எங்களுடைய காரியம் அல்ல, இது நாங்க மற்ற விடத்துல விட்டு விடுவோம் என்று சொல்லி நினைக்கிறோம். மற்றது இன்னொரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது. இன்னொரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொன்னா சில பிள்ளைங்க சொல்லுவோம், ஐயோ பாருங்க இப்ப நாங்க இங்க நாங்கள் அப்படி கணக்கை சந்திக்க இல்லை. ஆனால் ஹொலண்ட் தேசத்தில் இருக்கும்போது என் கணவர் திருமணத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருக்க ஆட்கள் எல்லாம் கூடுதலாக சொல்லுவாங்க, சவானே இவ ஒருக்கா பாருங்க, இவரை ஒருக்கா முறைச்சி பாருங்க, இந்த பிள்ளைக்கு இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா தாய்க்கு தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல அத்தாரிட்டி கிடையாது. ஆனா
இன் தி அதர் ஹேண்ட் எனக்கு வந்து என்னோட பிள்ளைகள் யாரும் சொல்றதை விட நான் சொல்றது தான் எனக்கு விருப்பம். நாங்கள் சொல்லி எங்களோட பிள்ளைகளை, அதுவும் சிலர் பார்த்தீங்கன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைகள் டிசிப்ளின் பண்றது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது, நீ அவருடைய கற்பனைகளை நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் படுத்து இருக்கும் போது எழுந்து நடக்கும் போதும் அவர்களோட கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நான் சில நேரம் கதைக்க தொடங்க எங்களை பிள்ளை சொல்லுவாங்க, அம்மா நீங்க ரொம்ப கதைக்கிறீங்க, ரொம்ப தலையடிக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் சொல்லிக்கொண்டே போகும்போது தான் அவர்களை அப்ப பிள்ளைகளை சீசர்களாக்க வேண்டும் என்றது எங்களோட நோக்கமாக இருக்க வேண்டும். மற்றது என்ன சொன்னா, நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழி 22:6. அதுக்கு முதல்ல இந்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு முதல் சங்கீதம் 127 3-5. என்ன சொன்னா, நாங்க பாக்குறோம் பிள்ளைகள் பிறந்த உடனே ஆண்டவர் எங்கள்கிட்ட கொடுக்கிறார். அப்ப கொடுத்த போது நாங்க முதல்ல என்ன செய்வோம், நாங்கள் கொண்டு போய் சர்ச்சில் டெடிகேட் பண்ணுவோம். அப்ப டெடிகேட் பண்ணி திருப்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எங்களுக்கு தருகிறார். இட் இஸ் a big responsibility that God is giving us, that we have to bring them up. அது வாசிப்போம் 127 3-5 வரைக்கும். Psalms 127 3-5. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதன் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நாங்க என்ன வாசிச்சோம், பிள்ளைகள் என்னது, கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்னன்னு சொன்னா நீங்க பாருங்க, பிள்ளைகள் ஆக்களை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க எல்லா இடத்துக்கும் வர்றதுக்கு. ஐயோ எங்களுக்கு ஆக்கள் என்ன சொல்லுவாங்களோ, அப்ப அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை போல அது ஃபீல் பண்ணும். அப்ப கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, மற்றது என்னது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். கர்த்தரால் கிடைக்கிற பலனா இருக்குதான். அது மாத்திரமல்ல, இன்னொன்னு சொல்லுது, வால வயதின் குமாரர் என்னது, பலவான்களின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்க பாக்குறோம் பிள்ளைகள் பிறந்தோம், நாங்க கொண்டு போய் சர்ச் டெடிகேட் பண்றோம். டெடிகேட் பண்ணி எங்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நாங்களும் இந்த பிள்ளைய ஆண்டவருக்கு வளர்த்து எடுத்து அவருக்கே நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அங்க ப்ராமிஸ் பண்றோம். அப்ப வால வயதின் குமாரர் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிற. அம்புகள் என்று சொன்னா அதை நீங்க வந்து சும்மா வச்சிருந்தா அது ஒண்ணுக்கு உதவாது. ஆனா நீங்க இதை சும்மா இப்படி எரிஞ்சாலும் ஒண்ணுக்கு உதவாது. அதை எய்ம் பண்ணி அது எங்க போகணுமோ, அது எங்க ரீச் பண்ணணுமோன்னு சொல்லி நீங்கள் அதை எய்ம் பண்ணாதான் அது என்ன செய்யும், சரியான இடத்துக்கு போய் சேரும். அதே போலதான் சிறு பிள்ளைகள் கூட. நாங்க சிறு வயதுல இருந்து அவர்களுக்கு ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள்னு சபையிலே அடிக்கடி நாங்க சொல்லுகிறோம். ஆனா பிள்ளைகளுக்கு அந்த தரிசனம் இருக்கணும். நான் எப்படி வருவேன் இன்னும் 10 வருஷத்துல. இப்ப பாருங்க, நீங்க ஒர்க் பிளேஸ்ல போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களோட கேட்பாங்க. இல்லாட்டி நீங்க இன்டர்வியூக்கு போனா என்ன கேட்பாங்க, what do you think, நீங்க இன்னும் 10 இயர்ஸ்க்கு பிறகு எங்க இருப்பீங்க, என்ன உங்களோட விஷயம், நீங்க என்ன பிளான் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப அதே போலதான் சிறு பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு எய்மை கொடுக்கணும். இப்ப இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா அவங்க விளையாடுவாங்க, ஓகே, அதுக்காக நாங்க எந்த நேரமும் போய் பைபிள் படிங்க இல்லாட்டி புத்தகத்தை படிங்கன்னு எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது. அவங்களுக்குரிய சுதந்திரம் கொடுக்க வேணும். அவர்களையும் ஒரு சிறு மனிதர்களாக, அவர்களுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருக்கு, அது எங்களை போல ஒரு ஆசபாசங்கள் அவங்க பயந்து. எங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப அத்தாரிட்டி இருக்குது. நாங்க பார்ப்போம் மாட்டோம், ஸ்கூல்ல கூட நாங்க பிள்ளைகளோட கதைக்கும் போது நாங்க மேல நின்று பிள்ளை கீழே இருக்கும்போது கதைக்க கூடாது. கதைக்கிறேன்னா என்ன செய்யணும், கீழே இறங்கி பிள்ளையோட கண்ணு லெவலுக்கு வந்து கதைக்கணும். ஏனென்றால் நாங்கள் மேல நிற்கும் போது நார்மலா நாங்க பெரிய ஆக்கள், அப்ப ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் வந்து அவங்கள பயமுறுத்தலாம் முடியும், ஏன்னு சொன்ன. ஆனா ஆண்டவர் அதற்கு எங்களுக்கு அழைக்கவில்லை. ஆனா சில நேரங்களில பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்தத்தான் வேணும். ஆனா அதுவே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அவங்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆனா அந்த சுதந்திரத்திலே அவர்கள் எங்க போகிறாங்கன்ற கண்ணோக்கம் எப்பொழுதுமே. என்னோட சொன்னா எங்களோட வீட்லயே 4 பேர் இருக்கிறாங்க, நான் எப்பயுமே எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து தான் இருக்கிறேன். ஆனா அந்த சுதந்திரத்தை மாத்தினா நான் எப்பயுமே கவனிச்சுட்டு இருப்பேன், எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு. அப்ப அதே போலதான் நான் என்ன சொன்னேன்னா, நாங்க எய்ம் பண்ணி அது நாங்க என்ன செய்யணும், இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். நாங்க பார்க்கணும் கர்த்தரின் கனி வந்து என்னது, கர்த்தரால் வரும் பலன்.
அது பலன், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க அதை சரியா இன்வெஸ்ட் பண்ணினா தான். இப்ப காசெல்லாம் கொண்டு போயிட்டு வட்டிவா இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா சிறு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போது அவர்கள் மனம் உடைந்து போக, ஒரு பிள்ளைக்கு ஆசையா இருக்கும், அல்ல நாங்க அங்க போகணும் இவங்க செய்யணும், அதெல்லாம் இல்ல அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ படி 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 என்று சொல்லும் போது அது மானசீகமா சில பேர் நல்லா ரீச் பண்ணும் படிப்புல. ஆனா மனசு அளவுல அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது. இப்ப நாங்க சைக்காலஜிக்கல பார்த்தோம்னு சொன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் பாக்குறாங்க ஸ்கூல் சில எல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிப்பு ரொம்ப நல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிப்பு மாத்திரம் போதாது, சோஷியல் ஃபேக்டர். அதனால தான் நாங்கள் சபை கூடுதலை நாங்கள் இன்னும் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு தனியாக ஒரு விரவு கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அது நூந்து போயிடும். அது திரும்பி திரும்பி ஒரு 4-5 இப்போ அடுப்பு பற்ற வைக்கிற பொம்பளைகளுக்கு தெரியும், 4-5 விரவு கட்டை சேர்த்து வச்சா தான் அது என்ன செய்யும், தொடர்ந்து அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது போல தான் பிள்ளைகளுக்கு சோஷியல் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு மூளை, அதாவது அவங்க செலவழிக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம் அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய. ஏன்னா அவர்களை நாங்கள் ஒரு சின்ன பூக்காண்டை எப்படி நாங்கள் ஒரு பேணி பாதுகாத்து வளர்க்குறோமோ அதே போல நான் ரொம்ப கடினமாக இருப்பேன் சில வேலை எங்கள் பிள்ளைகளோடு. ஆனால் அவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து தான் இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கேட்டு பார்க்கலாம். ஆனால் கடினமான நேரத்தில் என்னென்னு சொன்னால் அவர்களை நாங்கள் வழி நடத்த வேணும். பேரண்ட்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். நாங்கள் பிள்ளைகளுக்கு எஜமான் கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். அவர்களுடைய மூல வளர்ச்சிக்காக அவங்களை தேவனை தேடுவதும் எங்களை தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுது, கற்பனைகளை எப்பெல்லாம் சொல்லட்டான். சர்ச்சில் சொல்லல, வீட்டில் படுத்திருக்கும் போது, நடக்கிற போது, இருக்கிற போது பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். நாங்கள் உடனே சர்ச்சில் ஐயோ பிள்ளை ஓடி தெரியுதுன்னு பின்னால் ஓடக்கூடாது. அதை நாங்கள் வீட்டிலேயே சொல்லணும். எங்களை சின்னாக்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வீட்டில் சாப்பிடும் கூட மற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்ட மாட்டோம். ஏன்னு சொன்னால் பிள்ளைக்கு இது வித்தியாசம் தெரியாது, அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் தெரியாது பிள்ளைக்கு. அப்போ நாங்கள் ஒன்று தொடும்போது நோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய 2 காரியங்கள் எஸ் அண்ட் நோ. அவைக்கு எப்போதுமே நீங்கள் இது பிள்ளையம்மா நீங்கள் தொடக்கூடாது, ஜஸ்ட் நோ. அதை சொல்லுகிற முறையில நாங்கள் சொல்லி அவர்கள் வழி நடத்த வேணும். ஏன்னு சொன்னால் ஏன் அவங்களை டிசபிள் பண்ணணும்னு நாங்கள் பார்த்த நாங்கள் யோசுவா வாசிட்டீங்களா? வாசிங்க. I said it's an investment, but investment is not only for us, it is also for our nation. நீங்க ஒரு நல்ல விதமா ஒரு பிள்ளையை நீங்க வழிநடத்தும் போது அந்த பிள்ளை எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமல்ல, இந்த சமூகத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமல்ல, இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைங்க வரும். நாங்க பார்ப்போம். வாசிங்க. யோசுவா 2:16. ஆமா, இல்ல நீதிபதிகள் 22:6 அதை முதல்ல வாசிட்டு அதுக்கு அதுலதான் சொல்லப்படுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்ப நான் என்ன சொல்லுது, சிலர் என்ன சொன்னா, ஐயோ இன்னும் சின்ன பிள்ளை தானே, அதை அப்படியே விடுங்க, இன்னும் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா தான் அது என்ன செய்யும். இங்க வேதம் என்ன சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான், வயது சென்ற பிறகும் அதை விடாதிருப்பான். அவன் எப்ப சின்ன பிள்ளையா இருக்கேக்க, தமிழ்ல கூட பழமொழி இருக்குது, என்ன சிறுதுளி பெருவெள்ளமா, சின்னனா இருந்து சின்னன்னு சொல்லல, அதை இன்னும் நிரப்பத்தான். அது மாத்திரமல்ல, நாங்க யோசிக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு என்னத்த சொன்னா என்ன வழங்க போகுது. அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் நாங்க சொல்லி கொடுக்கும் போது அந்த நேரத்தில் அது விளங்காட்டியும் அது என்ன செய்யும், பிற்காலத்திலே அது பலனை கொடுக்கும் அவர்களுக்கு. அப்ப நாங்க பார்த்தோம், முதலிலே அவர்களை நாங்கள் சீசர்கள் ஆக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன் அவர்களை சீசர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக தேவனுடைய, அதாவது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பயணத்தில எங்களுடைய பங்கு என்ன, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துதுன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். பெற்றோருடைய பங்கு என்ன. அப்ப நாங்கள் இந்த வசனத்தை ஒருக்கா வாசிப்போம். யோசுவா 2:10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகேனுக்கும்
ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். அப்ப இதை பாருங்க, இதுல என்ன இந்த வசனத்தை நீங்க வாசிக்க சம்மந்தம் இல்லாம ஒரு வசனத்தை வாசிக்கிறாங்கன்னு அப்படி இல்லை. அந்த காலத்துல இப்பொழுது நாங்கள் நடந்த ஹிஸ்டரி எல்லாம் புக்ஸ்ல வாசிச்சு பல படித்துக் கொள்கிறோம். ஆனா அந்த காலத்துல எப்படின்னு சொன்னால் தாய் தாப்புன்னு தான் சொல்றது. இப்ப இப்படி நடந்துச்சு எங்களுக்கு, இப்படி நாங்கெல்லாம் அப்ப பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்த முடியும். எப்படி என்றால் நாங்க விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக சிறுகாக அவர்களுக்குள்ளாக நாங்கள் கொடுத்தால்தான். இப்ப பாருங்க, சின்ன கேட்க அவர்களுக்கு ரொம்ப விருப்பம். எப்பயும் ஒரு கேட்டலாக் வந்து ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு வருவார், அம்மா இது எனக்கு வாங்கிட்டாங்க, இது எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்லி ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போய் அதை ஜெபிங்க, அதுக்காக ஆண்டவர் தருவார், who knows அப்படின்னு சொல்றேன். அப்ப அவர் என்ன செய்வார் சொல்லுங்க. அப்ப அவருக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அப்ப அந்த பேப்பர்ல இருக்க கட்டிங் அதை வெட்டி அந்த கேமராவை கொண்டு போயிட்டு தன் கம்ப்யூட்டர் முன்னால ஒட்டி அதுக்காக ஜெபிப்பார். ஆனா அப்புறம் ஒரு நாள் அது அவருக்கு நாங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக அது வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் லைவ் டிவி செய்வதற்கும் வெப் டிவி செய்வதற்கும் அவர் முன்பட்டார். ஸோ அதனால எப்படி பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்க இது பண்ணணும்னு சொன்னா, எங்களுக்கு சாட்சிகள் ஆண்டவர் எங்களுக்கு சரி நன்மைகளை நாங்கள் பெரிய பிரசங்கம் பண்ண தேவையில்லை, பெரிய பைபிள் எடுத்து நீ வாசின்னு சொல்ல தேவையில்லை. எங்களோட வாழ்க்கையில நடந்த நன்மைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இங்க பாருங்க, இங்க என்ன நடந்துச்சு. நாங்க எகிப்தில புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை அங்க திறந்ததே அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட பிள்ளைகளுக்கு டிசெண்டன்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கா சொல்லித்தான் அங்கே அவர்கள் ஆவியில பலப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் தாயின் தகப்பனுடைய முதல் கடமை என்ன, பிள்ளைகளோடு நாங்க என்ன சொல்றது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, குவான்டிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, என்ன நினைக்கிறீங்க? குவாலிட்டி டைம். நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சாலும் பிள்ளைகளோட கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி ஹார்ட் டச்சிங். இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ எங்களை கண்டாலும் பேரண்ட்ஸோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்னு பிள்ளை நினைக்கிற அளவு இருக்கணும். இல்லாட்டி ஐயோ வந்துட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு எங்களை குழந்தைகள் எப்பொழுதுமே நாங்கள் என்ன செய்வோம், அவர்களோட விளையாடுற நேரத்தில் விளையாடி நாங்கள் ஃபுட்பால் விளையாடுறதோ ஏதோ அப்படி அவர்களோட கூட அவர்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் கலந்து கொண்டால்தான் நாங்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லும் போது அவர்கள் அதை கேட்க அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். அப்ப சரி, பேரண்ட்ஸின் ரெஸ்பான்சிபிள் என்னது, நாங்கள் அங்க அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துவது. ரெண்டாவதாக அடுத்தது சர்ச் ரோல் இன் சில்ட்ரன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன். அதாவது சர்ச்சிலையும் அங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு அங்கே காரணங்கள் ஏற்பட வேண்டும். எப்படின்னு சொன்னா, அவங்க ஆலயத்தை வரும்போது அங்கே அவர்கள் பார்க்க வேண்டும், தேவனுடைய மகிமையை காண வேண்டும். அங்கே இருக்கிறவர்களுடைய இதை ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு நீங்க டீச் பண்ணக்கூடாது. பாஸ்டர் சீசர் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், நான் வந்து மகனுக்கு இதை செய் அவசியம்னு சொல்ல மாட்டேன், நான் செய்யும் போது அவன் தானா என்னோட வந்து செய்வான். ஸோ rather than you it says more you caught than you taught. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதை செய்யும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகள் அதை பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது. முதல் வசனம் அங்கே தொடங்கும் போதே இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி தான் அங்கே தொடங்குறது. அடுத்து நாங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. நாங்க ஒரு வாசிப்போம். புலம்பல் 4:4. புலம்பல் 4:4. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஆலயத்துக்கு நாங்க வருவது பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த விதமான ஐடியாஸை கொடுக்க கூடாது. என்னது, ஆலயத்துக்கு வர்றது நல்லா சாப்பிட்றதுக்கும், நல்ல ட்ரிங்க் குடிக்கிறதுக்கும், இல்லாட்டி நல்ல ஃபன்னா இருக்கிறதுக்கும் அதுவும் இருக்குது. ஆனா அது அல்ல நோக்கம். நாங்க சின்னனா இருக்கும்போது எங்களோட இங்கே நாடுகள் வித்தியாசம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது எங்களுடைய அண்ணனுடைய மகன் ரொம்ப சின்ன பையனா இருப்பார். ஆனா அவருக்கு கூட சாப்பாடு கொண்டு போக மாட்டோம் நாங்க. ஏன்னு சொன்னா அவனுடைய எண்ணம் என்னன்னா, வெளியில போனா சாப்பிட்றதும் குடிக்கிறதுமா தான் பிள்ளை யோசிக்கும். அது இல்லை நோக்கம். ஒரு நாள் பிள்ளை வந்து அங்க சாப்பிடாம இருந்தால் அங்க ஒண்ணுமே நடந்துடாது பிள்ளைக்கு. ஆனா நாங்க என்ன செய்வோம், ஐயோ பிள்ளை ஒரே நாள் சாப்பிடாட்டி எங்கேயும் செத்து போயிடுவோம்ன்ற மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா பிள்ளைக்கு அப்பதான் நினைவரடே ஆண்டோட சமத்துக்கு நாங்க போறோம், அப்ப நாங்க பயபக்தி அங்க இருக்கணுங்கிற ஒரு பயபக்தியை பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்க வேண்டும். அதை எப்படி நாங்க கொடுக்க முடியும்? நாங்க அப்ப நான் யோசிப்பேன், எங்க அப்பா ரொம்ப ரூலா இருக்கிறாங்க, ஒண்ணுமே தரமாட்டாங்க, பேக்ல இருந்தா கூட சொல்லுவாங்க முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு. ஏன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாங்க பெருசா ஆளுடைய வார்த்தை என்ன சொல்றது, புசிப்பும் குடிப்பும் அல்ல பரலோக ராஜ்யம் சொல்லிட்டு
அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுக்குறோம். சர்ச்சுக்கு வரும்போது நல்லா குடிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா பண்ண எடுக்கலாம். அப்படி பண்ணும் தேவைத்தான், ஆண்டோட சமூகம் சந்தோஷம் தான். ஆனால் புசிப்பும் குடிப்பும் என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளை செய்யக்கூடாது. அப்போ அவர்கள் எதிர்பார்க்கறது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்குறோம். ஆதியில மனுஷன் பாவம் செய்த போது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள என்ன சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கு உடைக்கப்பட்டு போனது. அதை திரும்பவும் சீர்திருத்துவதற்காக தான் கிறிஸ்து வந்தார். அப்போ அந்த பிள்ளையில இருக்கிற அந்த ஹோல், அந்த எம்ப்டினஸ், so we have to fill it with God's love, the spirit. We have to give it. அதாவது பெரிய போர்ஷன் கிடையாது. பிள்ளையா பிறக்கும்போது அதுக்கு பால் நாங்கள் முதல்ல இதை தான் கொடுப்பேன் மொழிய. அதை விட்டுட்டு இந்த சின்ன பிள்ளைய பிடிச்சி நீ இப்போ ஜெபி பரிசுத்தாக நாடு நிரப்ப அப்படியெல்லாம் இல்லை. சிறு சிறு காரியங்களை அவர்களை விசுவாசத்தை ஏற்படுத்த வேணும். சின்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வான் என்று சரி. நான் சின்னனா இருக்கும்போது ரொம்ப பயம், எனக்கு இருட்டில் போகிறேன்னா ரொம்ப பயம். அப்போ அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவர் 91 சங்கீதத்தை சொல்லிக்கிட்டே இருட்டில் போ, எனக்கு பயமே வராது அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு ரொம்ப அப்போ அந்த அந்த வசனம், அப்போ இப்படியே அந்த வசனத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த வசனம் உனக்கு என்ன செய்யும்? இப்போ அடனாய் கூட 5 அதிகாரத்தை பாடமாக்கினார். இவங்க எல்லாரும் கூட ஏன்னா கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான் தாழ்ச்சி அடையன்னு சொல்ற சின்ன சங்கீதம் தான். அது நீங்க பாடமாக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில. நாங்கள் ஏன் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னா, சின்னனா இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க. வாழ்க்கையில் அவர்கள் படிகளை தாண்டி ஏறி ஏறி போகும்போது அவர்களுக்கு ஃபால் பேக்ஸ் நிறைய வரும். ரொம்ப ஒப்ஸ்டாக்கிள்ஸ், அவங்க நிறைய தடைகளை சந்திப்பாங்க. அது சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஃபால் பேக் இருக்கணும். அது யாரு? ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். நீ என்ன பாதையில நடந்தாலும் கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நீ தாழ்ச்சி அடைய மாட்டேன்ற வார்த்தை உன்னை எழுப்பும். உன்னதமானவர்கள் உயர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிலை தங்குவான். அப்ப என்னதுன்னா, இப்ப நாங்க என்ன செய்யணும்? கொரோனா வந்து இந்த வசனத்தை சொல்றோம். ஆனா இதனாலும் அந்த வசனம் பைபிள்ல தான் இருந்துச்சு. அப்ப என்ன செய்யணும்? அப்ப இதை நாங்கள் எப்பொழுதுமே வேதாகம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது. தமிழ்ல கூட சொல்லுவாங்க, பச்சை மரத்துல இருக்குன்னா நீ என்ன செய்யும்? ரொம்ப ஆழமா போயிடும். அது போல பாருங்க, இப்ப கவர்மெண்ட் காசு கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, பிள்ளைகளுக்கு படிப்புக்குது. ஏன் தெரியுமா? சின்ன காலத்திலேயே நல்ல அறிவை அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்பதான் வருங்காலத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்க? நிறைய பணத்தை சம்பாதிச்சு திருப்பி எங்களுக்கு தருவாங்க. ஆனா எங்களுடைய நோக்கம் அதான் சொல்லுவாங்க, அடல்ட்ஸ் அவங்க அந்த வயசு அடையும் முன்னே அவங்க தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பற்றையும் பிடித்து கொண்டால், நீ கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா there's a research, it says the Christian children, I mean ஒரு யங் ஏஜ்ல தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை வாழ்க்கையில அவர்கள் தவறி போனதே கிடையாது. அப்படி போனா கூட திரும்பி வந்துடுவாங்களாம். ஏனென்றால் அந்த வசனம் அவர்களை திருப்பி கொண்டு வந்துவிடும். ஸோ நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாங்கள் முதலில் பார்த்தோம் என்னது? பிள்ளைகளை நீங்கள் சீசர்களாக்க வேண்டும். அப்போ அவர்களை சீசர்களாக்க, ஏன் அவர்களை சீசர்களாக்க வேண்டும்? என்னென்னு சொன்னால், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் என்ன பங்கெடுப்பு, வாட் இஸ் யுவர் கண்ட்ரிபியூஷன்? நீங்கள் அவர்களுக்கு படிப்பையும் சாப்பாடையும் உடுப்பையும் கொடுத்துட்டா அது வெறுமனே ஒரு மிருகத்தை போல வளர்ந்துவிடும். அப்படி அல்ல, ஒரு சோஷியல் லைஃப் அவர்களுக்கு இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு அந்த சோஷியல் ஃபேக்டர் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அநேக விதமான டிவோர்ஸ்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காம்ப்ரமைஸ் தெரியாது பிள்ளைகளுக்கு. ஏன்னா மனுஷனோட பழகுறது இல்லை. இப்போ we have to be very careful because of our children. ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலங்கள் மனிதர் மத்தியில நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் இவர்கள் மீடியா மத்தியிலையும் முகம் தெரியாதவர்கள் மத்தியிலையும் இன்னொருத்தர் சொல்லுகிற ஐடியாக்களை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள். அது தவிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்யும்? பிள்ளைகளுடைய மனசு ஒரு ஓட்ட வழி மாதிரி. அப்ப நீங்க அதை நிறைக்க 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 கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அதை நிறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த தண்ணி நிற்கும், கொஞ்சம் நாள் நிற்கும். நீங்க அது ஓட்ட வழி தானே, அதுக்குள்ள எங்க போகுதுன்னா அது காஞ்சி போயிடும் இல்லையா? அப்ப அதே போல பிள்ளைகள் என்ன செய்யணும்? நீங்க நன்மையினாலே அவர்களை நிரப்ப வேண்டும். நன்மையான வசனங்களை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றது என்னன்னு சொன்னால், அவர்கள் எப்படி டிசைபிள் பண்ணுவது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எதுவுமே அன்இன்டென்ஷனலி நடக்காது, எல்லாம் தானாகவே நடக்காது. we have to have some aim. அவங்களுக்கு ஒரு எய்ம் கொடுக்கணும். இப்போ இந்த நாட்டில் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது சிறுக சிறுக அவையில் இருக்க, நீங்கள் ஒரு மியூசிக் எது செய்யலாம், இல்லாட்டி ஒரு மனப்பாட வசனத்தை கற்றுக்கொள்ளலாம். இப்படியான காரியங்களே நாங்கள் அவர்களே என்கரேஜ் பண்ண வேணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யும் போது அவர்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். என்னென்ன சொன்னால் பாருங்கள், ஸ்கூல்கள் மூடப்பட்டாலும் கூட அது மாத்திரமல்ல, இன்னும்
தியரிஸ் நிறைய சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் வளர்க்குற தியரிஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொடுக்கலாம், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்னால் ஒரு ஃபுல்லாக ஒரு தவறு செய்தால் என்ன செய்யணும், ஓகே நீங்கள் இல்லை அதுலேருந்து நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி அவங்கள பாசிட்டிவாக நீங்கள் அவங்கள வழி நடத்தணும். இப்போ நெகட்டிவாக அவங்களுக்கு நாங்கள் வழி நடத்தும் போது என்ன செய்யும், அது அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். அது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும். அப்போ அதனால நாங்கள் முடிந்த வரையில் மார்க் 3:14 இவருக்கா திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படி பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே 12 பேர் ஊழியக்காரர் இருந்தார்கள். ஏன் அவர் உடனே அவர்களை ஜெபிச்சு அனுப்பியிருக்கலாம்? இன்னும் understudy, he wants to, அதாவது let them see that how to do ministry. அப்ப அதே போல the children are our disciples. We have to disciple them to do ministry in the future. If you treat them like a small child, even a small child for a long time, it will take time to grow up. So when he's small, you have to reinforce them with positive things. Like ஆண்டவர் தனக்கு சீசர்களை என்ன செய்தார், எப்படி பிசாசுகளை துரத்துவது, எப்படி விசுவாசத்தில் இருப்பது, எப்படி அங்க விசுவாசத்தினாலே எத்தனை பேரை போஷித்தாரு, இப்படியான காரியங்களை அங்கு அவர்கள் என்ன செய்றாங்க, இயேசுவிடத்தில் அவர் கற்றுக்கொண்டார்கள். அதே போல எங்கள பிள்ளைகளும் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு அதை என்ன செய்ய அவங்களோட வாழ்க்கையில அவர்கள் அதை இப்போ நான் வந்து ஏட்டு சுரக்கா வீட்டுக்கு உதவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக நீங்கள் உங்களோட பிள்ளைங்க வளர்க்கும் போது முந்தைய ஒரு பிஷப் ஒருத்தர் வந்திருந்தார் எங்கள்கிட்ட ஊழியத்துக்காக. இந்தியாவிலேருந்து வெரி ஃபேமஸ் பிளேஸ் இந்தியாவில், இலங்கைக்கு பக்கத்தில் இருக்குது மலேசியா. அவர் இந்தியாவில் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இன்னும் டிரான்சாக்ல எல்லாம் கூடுதலாக இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து பாஸ்டர் பிஷப் ரால் வந்தார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், எப்பயுமே அடனா பார்த்து சொல்லுவார், சிஸ்டர் இவனை சொல்லுங்க சிஸ்டர், பிஷப்னு சொல்லுங்க சிஸ்டர், பிஷப்னு சொல்லுங்க. அவர் தன்னோட பிள்ளைகளாம் அப்படி தானே கூப்பிடுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், பிள்ளைகளுக்கு அப்பவே விதையை போடணும். நீங்கள் ஆண்டவருக்காகத்தான் ஊழியணும். எல்லாரும் சிலர் பார்த்தா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஊழியத்தில் அநேக பாடுகள் உண்டு தான், பிரச்சனைகள் உண்டு தான், எதில் இல்லை. நீங்கள் உலகத்தில் ட்ரெயின் பண்ணி ஒரு வேலை தரத்துக்கு அனுப்புங்க, அங்கே ஒரு எதிரி நிற்பான், அங்கே உங்களுக்கு எதிராக ஒருத்தன் நிற்பான். வாழ்க்கைன்னு சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனையை கண்டு நாங்கள் பயந்து விடுதலுக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அதை போராடி முன்னேறி செல்வதற்காக நாங்கள் வளர்க்க வேணும். அப்பொழுதுதான் அவர்கள் முன்னேறுவார்கள். அவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு நோக்கத்தை கொடுக்க வேணும். அந்த நோக்கத்திலே அவர்கள் வளர நாங்கள் உதவி செய்ய, நான் சொன்ன ஃபெசிலிட்டேட்டர்ஸாக நாங்கள் இருக்கணும். அவர்களுக்கு தேவையானதை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை நாங்கள் எங்களோட கூட வழிநடத்தணும். அப்பொழுதுதான் அந்த கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்காக இப்பொழுதே என்ன செய்யணும், சிறுவர்களை நாங்கள் சிறுவர்களாக அல்ல, அவர்களும் ஒரு தேவனுடைய பிள்ளை, அது சின்ன ஒரு மனுஷன் அவங்களுக்குள்ள இருக்குது. அவர்கள் இந்த காலத்திலே நாங்கள் அவர்களையும், ஏன்னா பெரியவர்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சவர் கூட பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர்களை நாங்கள் தேற்றி ஆற்றி வழிநடத்தி அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வர செல்வது பெற்றோராக எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் அவர்களை கல்யாணம் முடித்து கொடுத்தாலும் கூட எங்களுடைய கடமை முடிந்து விடாது. அது தொடர்ந்து ஒரு தாயின் அன்பு தொடர்ந்து எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல நீங்களும் பார்த்து கொண்டிருக்க வாலிபர் பிள்ளைகளும் கூட நீங்கள் இப்பொழுதுலேருந்து யோசிக்கணும். ஏன்னா நான் வாலிப காலத்துலேருந்து யோசிப்பேன், பிள்ளைகள் பிறந்தா இப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு இப்படி மியூசிக் சொல்லிக் கொடுக்கணும், இப்படியாக கொண்டு போகணும்னு. அது கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கே எல்லாம் மகிமையும். அப்படியாக என்னுடைய பிள்ளைகள் வர கர்த்தர் உதவி செய்தார். எல்லா வித காரியத்திலையும் நாங்கள் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் எல்லாத்தையும் தடைகளை, அதுக்காக நாங்கள் எங்கே சென்றாலும் அமைதியாக இருப்பதற்கு அதை நாங்கள் எங்கே செய்யணும், வீட்டில் நாங்கள் சின்ன இவங்களுக்கு ஹாலிடே வந்தால் ஒரு மீட்டிங் மாதிரி தான் நாங்கள் இருந்து கதைப்போம். மீட்டிங் மாதிரி நான் கேட்போம், வாட் யூ வாண்ட் டு டூ, திஸ் இஸ் வாட் நீங்கள் யூ ஹேவ் டு பிளான். லைக் அவங்களோட விருப்பம் என்ன அதை தான் நான் கேட்பேன். என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன கேம் விளையாடுவோம், இவ்வளோ டைம்லேருந்து இவ்வளோ டைமுக்கு. ஐ வில் நெவர் ஃபோர்ஸ் தெம் டு ஸ்டடி. பிகாஸ் நாங்கள் ப்ரெஷர் பண்ண எங்களோட ஏஷியன் பேரண்ட்ஸ்
ப்ளீஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க பிள்ளையில. அவங்களுக்கு உள்ள கெப்பாசிட்டியின் படி அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அல்லாமல் வேறொன்றும் அல்ல. நாங்கள் அவங்கள இல்லை நீ கட்டாயம் இதுதான் செய்யணும், முயற்சி செய்யணும், கொஞ்சம் சொல்லி பார்க்கணும், அம்மா செய்ய போறியா, படிக்க போறியா, பட் இட் இஸ் அப் டு தெம். என்ன ஸ்டடி படிக்க போகிறீங்க, எனக்கு விருப்பம் லாயராக வரணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இது நாங்கள் அப்பையும் இப்படி செய்யணும், டாக்டராக வரணும், இல்லைன்னா இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் திணிக்கிறோம். ஆனால் எல்லா விதமான கலைத்துறைகளிலும் கூட பிள்ளைகள் முன்னுக்கு வருவதும் இன்னும் அநேக வாசல்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படவும் எங்களோட சர்ச்சின் மூலியமாக அநேக இசைகள் பயிற்சி செய்கிறார்கள், வீடியோ எடிட்டிங் செய்கிறாங்க. அதெல்லாம் பெரிய கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளைகளையும் ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களை சிறு வயதிலிருந்தே ஊழியத்தில் நாங்கள் பயன்படுத்தி வருவோம் என்ற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து என்னென்னு சொன்னால் தேவனுடைய பாடல் கூட சொல்லிடுறது என்னது, உன் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாயிருந்த ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் அப்படித்தான், அவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன விருப்பம் அதன்படி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு கத்திரிடத்தில் நாங்கள் கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் என்னென்னா நாங்கள் வழிக நடுங்க நாங்கள் அவர்களோடு இருக்க மாட்டோம். நாங்கள் எந்த நாளும் சாப்பாடு போஷிக்க முடியாது, அவர்களுக்கு மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுக்கணும். அதை நாங்கள் செய்ய பேரண்ட்ஸாக இந்த நாட்களில் வீட்டில் இருக்க பிள்ளைகள் அனைகள் குழப்படி செய்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு கூட தன்மையாக இருந்து அவர்களுடைய காரியங்களை பார்க்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லவும் நீங்கள் உதவி செய்ய முடியாது கேட்குறேன். இதனாலே நீங்கள் எங்களோட கலந்து கொண்டது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் முடித்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், நீங்கள் அவங்கள ஓன் பண்ண இல்லை, உங்களுடைய சொத்து கிடையாது, அவங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை அந்த சுதந்திரம் அதை நீங்கள் வடிவாக பயன்படுத்தி ஒரு விதையாக அதை நல்ல விதையாக நட்டு மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கும்படியாக நீங்கள் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு பாடலை பாடி நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். காரியத்தில் வெற்றி பெறுவேன். அடுத்த கிழமை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.